Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம கல்யாண வீடுகளில் பண்ணுற நெய் சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கல்யாண வீடுகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி பண்ணுறதுனால நல்ல சாஃப்டாக டேஸ்டியாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம குறைஞ்ச அளவில் பண்ணினாலும் அந்த மாதிரி சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் பாஸ்மதி எடுத்துக்கலாம் இல்லது சீரக சம்பா எடுத்துக்கலாம். நான் துளசி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் அரிசிக்கு 1 கப் கட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நெய்ச்சோறு அப்படிங்கையில நம்ம தேங்காய் பால் சேர்க்காமையும் செய்யலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். 2 கப் அரிசி எடுத்துருந்தேன் இல்லையா, இதுக்கு 4 கப் தண்ணி தேவைப்படும். முதல் பால் 2ஆம் பால் எல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு தேவைக்கு தண்ணியும் சேர்த்து 4 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி சின்னதாக எடுத்து பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினாவும் நம்ம தேங்காய் பாலில் சேர்த்துக்கிறோம். எதுக்கு தக்காளியை நம்ம நெய்யில் வதக்கிறது இல்லை அப்படின்னா, அப்படி வதக்கையில் உங்களுக்கு தேங்காய் சோறு நெய் சோறோட கலர் மாறிடும். நம்ம அதனால் தேங்காய் பாலில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் மசாலாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பெரிய பெரிய மிளகாவாக இருந்ததுனால 3 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நெய்ச்சோறுக்கு வெங்காயம் பொன்முறுவலாக வதங்க வேண்டியதில்லை, பச்சை வாடை போனாலே போதும். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 15 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதியாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினாக்கில் நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால் தண்ணி எல்லாம் சேர்த்து அதை சேர்த்துடலாம். நம்ம இதுலேயே தக்காளி மல்லி புதினா எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. கொதி வர ஆரம்பிச்சாக்கலே நம்ம அரிசியை களைஞ்சி சேர்த்துடலாம். இதுவே நீங்கள் சீரக சம்பா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. பாஸ்மதினா 1க்கு 2 நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு மிதமான தீயில வேக வைக்கலாம். அரை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால நம்ம முழுசாக மூடி வச்சா பொங்கி வரும். உங்களுக்கு தண்ணியும் சோறும் சேர்ந்து வந்துட்டு இந்த ஸ்டேஜில் அடியோடு கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. ரொம்ப போட்டு கிண்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி உடஞ்சிரும். லைட்டாக கிண்டி விட்டுட்டு மேலாக்கில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வாசம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தம் போடையில் கூட நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்க போகிறேன். இதை ஒரு டைட்டான மூடி போட்டு நம்ம லோ ஃப்ளேமில் நல்லா குறைஞ்ச தீயில ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். எப்போதுமே தம் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே அணைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம நெய்ச்சோறில் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். தேங்காய் பாலுமே ஒரு அளவோடு தாங்க சேர்க்கணும். நம்ம 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம். தேங்காய் பால் கொஞ்சம் ஜாஸ்தியானால் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.